Second subdivision, find the rank of the matrix by row reduction method. Row reduction method la rank find பண்ணோம். First subdivision ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். இது second subdivision. Okay. First என்ன பண்ணோம், இந்த கொடுத்திருக்க matrixக்கு first name denote பண்ணிக்கலாம். Let A equal to அந்த matrix எழுதிக்கலாம். 1 2 minus 1 3 minus 1 2 1 minus 2 3 1 minus 1 1. ஃபஸ்ட் அந்த மேட்ரிக்ஸ்க்கு நேம் டினோட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ரோ ரெடக்ஷன் மெத்தட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இது வந்து எஸ்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். எஸ்லான் ஃபார்ம்னா என்னது, ஃபஸ்ட் அந்த டயக்னல், அதாவது ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கிற ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட், அந்த ஒரு டயக்னல் எடுத்துட்டோம்னா அதுக்கு கீழே இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஜீரோவாக கொண்டு வரணும். இதெல்லாம் ஜீரோவாக மாற்றிட்டோம்னா அதான் எஸ்லான் ஃபார்ம். எஸ்லான் ஃபார்ம் வந்துட்டாலே அதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் ரேங்கு. ஓகே, அப்படி தான் நம்ம ஃபைன் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நேம்க்கு ஏன் டினோட் பண்ணிட்டோம், இந்த டயக்னல் மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு கீழே இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸில் ஜீரோவாக ஆக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஜீரோவாக ஆக்கணும். இது செகண்ட் ரோ இல்லையா, அப்போ நம்ம என்ன எழுதணும், R2 செகண்ட் ரோ தான் மாற்றுறோம். R2 இம்ப்ளைஸ் இது ஜீரோவாக்கிறதுக்கு என்ன பண்ணால் போதும், இதில் வந்துட்டு -3 மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதும் நம்ம. ஏன்னா 3 - 3 0 ஆகிடும்ல. அப்போ என்ன பண்ணலாம், R2 இம்ப்ளைஸ் R2 -3R1, அதாவது R2ங்கிறது 3 -3, இது கூட நம்ம 3 மல்டிப்ளை பண்ணிட்டாலே என்ன ஆகிடும், -3 மல்டிப்ளை பண்ணிட்டாலே என்ன ஆகிடும், நமக்கு -3 ஆகிடும். அப்போ 3 - 3 0 ஆகிடும். அதனால தான் R2 இம்ப்ளைஸ் R2 -3R1. அடுத்து இது 0 ஆகணும். இது 0 ஆகிறதுக்கு இது 2 மைனஸ் பண்ணிட்டாலே போதும். 1 - 1 0 ஆகிடும். அதாவது இது என்னது, R3 இம்ப்ளைஸ் என்ன பண்ண போதும், R3 - R1. R3யும் R1ம் மைனஸ் பண்ணிட்டாலே 0 ஆகிடும். நெக்ஸ்ட் சேம் தான் இது R4 இம்ப்ளைஸ் என்ன பண்ணும், R4 - R1. R4 - R1 இதுதான் மெயின் எலிமெண்ட்டு. இந்த எலிமெண்ட் வச்சு தான் இதெல்லாம் 0 ஆக்கணும். ஓகே, அந்த டயக்னல் அதுக்கு தான் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த எலிமெண்ட் வச்சு தான் இது 3 0 ஆக்கணும். இப்போ இது 0 ஆக்கணும்னா இது கூட -3 மல்டிப்ளை பண்ணணும். அதான் R2 இம்ப்ளைஸ் R2 -3R1. R3 இம்ப்ளைஸ் R3 - R1. R4 இம்ப்ளைஸ் R4 - R1. இதை வச்சு தான் நம்ம அந்த மேட்ரிக்ஸை எழுதணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ரோ வந்துட்டு எதுவும் மாறாது, அது அப்படியே எழுதிக்கலாம். 1 2 -1. செகண்ட் ரோ என்ன பண்ணணும், நமக்கு செகண்ட் ரோ தான் மாறுது. அப்போ என்ன பண்ணணும், செகண்ட் ரோவில் R2 -3R1. இதை நம்ம இங்கே ரஃபாக பண்ணி பார்க்கலாம். R2ங்கிறது அப்படியே தான் எழுதுகிறோம். R2ங்கிறது என்னது, 3 - 1 2 R2 -3R1. இது கூட -3 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ 1 × -3 அதே மாதிரி 2 × -3ங்கும் போது -6 அதுக்கப்புறம் -1 × -3ங்கிறது 3 ஆகிடும். ஓகே, அப்போ 3 - 3 0, இது 0 ஆகிடுது. -1 - 6ங்கிறது -7, 2 + 3ங்கிறது 5. அப்போ நமக்கு R2ங்கிறது என்னவா மாறிடுச்சு, 0 -7 5. அடுத்து என்ன பண்ணுறோம், R3 எப்படி மாற்றிருக்கோம், R3 இம்ப்ளைஸ் R1. R3யும் R1ம் மைனஸ் பண்ணிட்டா போதும். அப்போ R3ங்கிறது அப்படியே தான் வருது. என்னது, 1 R3 எப்படி தானே எழுதுகிறோம், 1 -2 3, அதை அப்படியே எழுதிடுறோம். R3 -1 -2 -3, R3 அப்படியே எழுதிட்டு -R1 போது -R மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 1ங்கிறது -1, அப்போ இது 2ங்கிறது -2, -ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது -R1 போது -+, +1 ஆகிடும். அப்போ 1 - 1 0, -2 -2ங்கிறது -4, 3 + 1 4, அப்போ 0 -4 4. நெக்ஸ்ட் என்னது, R4 இம்ப்ளைஸ் என்னது, R1 - R4. அப்போ R4 - R1. R4 அப்படியே தான் எழுதுகிறோம். 1 -1 1 R4 -R1, இது கூட -ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகிடும், -1 -2 1, மைனஸ் பண்ணிட்டு 1 - 1 0, -1 - 2ங்கிறது -3, 1 + 1 2, இப்போ 0 -3 2. ஸோ இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த எலிமெண்ட்டில் இன்னும் இந்த 2 நம்பர் 0 ஆக்கணும். ஓகேவா, R3ல் இதுவும் செகண்ட் எலிமெண்ட்டும், R4ல் செகண்ட் எலிமெண்ட்டும், இது 2 0 ஆக்கணும். அதை வச்சு தான் நெக்ஸ்ட் எழுதணும். ஓகே, அதாவது இந்த இங்கே செகண்ட் ரோ வச்சு தான் நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்ல, அதில் இதான் மெயின் எலிமெண்ட்டு. இதை வச்சு இது 2 0 ஆக்கணும். ஓகே, அப்போ இது 0 ஆக்குறதுக்கு ஃபஸ்ட்டு இதை தான் 0 ஆக்கணும். இது 0 ஆக்குறதுக்கு இது என்னது, ரோ 3 தானே,
அதான் எடுத்துக்கிறோம். R3 implies இது எப்படி 0 ஆக்கணும், ரெண்டு வேறு நம்ம. அப்போ இது கூட 7ஆல் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இது கூட 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு இதாகும். அப்போ R3 implies R3 வந்துட்டு 7R3. ஓகே, 7 4s 28 ஆகும். 7R3 மைனஸ் 4R2ன்னு எழுதணும். அப்போ தான் 7R3ங்கும் போது 7 4s 28 மைனஸ் 28. இங்கே மைனஸ் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 28 ஆகும். அப்போ தான் மைனஸ் 28 ப்ளஸ் 28ங்கிறது 0 ஆகும். அப்போது 7R3 மைனஸ் 4R2. ஓகே, 4R2. அப்போ இது 0 ஆகிடும். நெக்ஸ்ட் சேம் R4 implies R4க்கு நம்ம எப்படி 0 ஆக்கலாம், R4 implies இதுதான் மெயின் எலிமெண்ட், இதை வச்சு தான் பண்ணணும். அப்போ இது கூட 7ஆல் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். 7 3s 21 ஆகும். 7R4 மைனஸ் இங்கே வந்துட்டு என்ன பண்ணும், மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ தான் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். அப்போ மைனஸ் 3R2. அப்போ என்ன ஆகிடும், ஃபஸ்ட்டு 2 ரோ வந்துட்டு எதுவும் மாறாது. 1 2 மைனஸ் 1 0 மைனஸ் 7 5. இதில் நமக்கு மாற்றம் இருக்குது. R3 தான். R3 என்னது, 7R3 மைனஸ் 4R2. அப்போ 7R3 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். R3 ஃபஸ்ட்டு 0 × 7 0. அடுத்து மைனஸ் 4 × 7 மைனஸ் 28. நெக்ஸ்ட்டு 7 4s 28 ப்ளஸ் 28. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது முடிஞ்சுதா. 7R3 மைனஸ் 4R2 மைனஸ் 4ஆல் இந்த R2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 0 × மைனஸ் 4 0 மைனஸ் 4 × மைனஸ் 7 மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் 7 4s 28. அடுத்து 5 × மைனஸ் 4 மைனஸ் 4 × 5 5 4s 20 மைனஸ் 20. அப்போ இது நமக்கு மைனஸ் பண்ணல ஆகிடும் 0. 28 மைனஸ் 28 0. 28 மைனஸ் 20ங்கிறது 8. ஓகே, அப்போ இது என்ன ஆகிடுச்சு நமக்கு 0 0 8. நெக்ஸ்ட் R4ங்கிறது எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம், R4 implies 7R4. 7R4 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 7R4ங்கும் போது 0 7 3s 21 மைனஸ் 21. அடுத்து 7 2s 14. ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் 3R2 கூட மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போது 0 மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணல மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 7 3s 21. இங்கே மைனஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணல என்ன ஆகிடும், 5 3s 15 மைனஸ் 15. ஸோ 0 மைனஸ் 21 ப்ளஸ் 21 0 14 மைனஸ் 15. ஸோ மைனஸ் 1. இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு 0 0 மைனஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் செய்யலாம். நெக்ஸ்ட் பேஜில் செய்வோம். ஃபஸ்ட் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு அடுத்தது இதுதான் 0 ஆக்கணும். ஸோ இது 0 ஆக்கணும், இதுதான் மெயின் எலமெண்ட். அப்போ இது 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணால் போதும், இது 8ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஏன்னா மைனஸ் 8 ப்ளஸ் 8ங்கிறது 0 ஆகிடும். அப்போ R4 implies 8R4 ப்ளஸ் R3. ஏன்னா 8R4 8 மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், ப்ளஸ் R3 ப்ளஸ் பண்ணாலே போதும். ஏன்னா மைனஸ் இங்கே ஏற்கனவே இருக்குது. அப்போ 8R4 ப்ளஸ் R3 அப்படி எழுதினாலே போதும். ஓகே, R4 implies R4 implies 8R4 plus R3. அப்போ இங்கே R4 மட்டும் தான் சேஞ்ச் ஆகும், மற்றதெல்லாம் இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். இது R4 மட்டும் தான் நம்ம 8ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மற்ற 3 ரோஸும் அப்படியே எழுதிக்கலாம். 3 ரோஸ் அப்படியே எழுதிட்டோம். இனி 4th ரோ மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா R4 தான் இம்ப்ளைஸ், R4 மட்டும் தான் மாற்றுறோம். 8R4ஆல் 8ஆல் இந்த 4th ரோவை மல்டிப்ளை பண்ணும். 8ங்கும்போது 0 0 மைனஸ் 8ன்னு வரும். ஓகே, இங்கே கீழே ரஃபாக செய்யலாம். 0 0 மைனஸ் 8 R4 ப்ளஸ் R3 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். R3ங்கிறது இங்கே என்ன இருக்குது 0 0 8 0 0 8. இப்போ என்ன ஆயிடுச்சு 0 0 மைனஸ் 8 ப்ளஸ் 8ங்கிறது 0. அப்போ ஃபுல்லாகவே 0 ஆகிடுச்சு. 0 0 0. இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு கீழே இருக்கிற எல்லாமே 0 ஆக்கிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த டயகனல் கீழே இருக்கிற இங்கே எல்லாமே 0 ஆக்கிட்டோம். அதனால இது என்னவாயிடுச்சு, எஸ்லான் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதான் நம்ம இங்கே எழுத போகிறோம். It is in echelon form. CHELON. It is in echelon form.
எஸ்லாம் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்க்குறோம். நான் ஜீரோ ரோஸ்னால் ஒரு எலமெண்ட்டாவது ஜீரோ இல்லாமல் இருந்தாலே நான் ஜீரோ ரோ தான். அப்போ எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது? 1 2 3. இது ஒன்று தான் ஃபுல்லாக ஜீரோ இருக்குது. ஸோ 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் 3 நான் ஜீரோ ரோஸ். அப்போ எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதான் ரேங்கு. ஸோ rank of A equal to 3. The answer.